ஓம் சாந்தி. ஸோ மறுபடியும் மதுபனில் பியூரிட்டி பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 21 days பியூரிட்டி பற்றின்னு. போன வருஷம் ஹிந்தியில் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் இங்கிலீஷில் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவோட சம்மரி என்னன்னா, ஸோ ஒரு அருமையான கதை சொல்லி ஆரம்பித்தாங்க. ஒரு மனைவி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க கணவர் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் அவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரீரம் ஒரு நேரத்தில், ஆனால் இவருக்கு சந்தோஷமா, வெளியிலேருந்தே ஒரு கவலைப்படுற மாதிரி காமிச்சாலும் எல்லாரும் சந்தோஷம், ஏதோ மனைவி போறாங்களே அப்படின்னு. அப்போ அந்த மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஓஹோ அப்படியா, நான் இறந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன், ஆவியை வந்து கூட உன்னை தொந்தரவு பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துடுறாங்களாம். அப்போ வந்து இவர் வந்து கொஞ்ச நாள் இந்த பயத்துல இருக்காரு, ஒரு வேளை இந்த மனைவி ஆவியா வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் வரல. அப்போ இவன் நினைக்கிறாப்படா மனைவி போயிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் சரி இப்பதான் மனைவி தான் இல்லையே, நம்ம குடிக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டில் எடுக்கிறாரு. கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவரு போய் அங்க பார்த்தா இந்த மனைவியோட ஆவியா வந்து உள்ளார சேர்ல உட்காந்துக்கிட்டாங்களாம். அவங்க சொல்றாங்களா, ஓஹோ நான் போயிட்டேன்னு நினைச்சியா, நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன் பாரு, இன்னமே பாரு உன என்ன பண்ற, ஏன் பர்மிஷன் இல்லாம நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அதுக்காக என்னை விரட்டலான்னு நீ சாமியார் யார்ட்டையாவது போனீங்கன்னா போடலான்னு நினைக்காத, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும், என்ன யோசிக்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. இருந்தாலும் இவர் ஏதோ யுக்தி பண்ணி ஒரு ஜென் மாஸ்டரை போய் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயம்லாம் சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சில கற்கள் தரேன், ஒரு பையில கல் இருக்கு அது தரேன், இப்போ போய் உங்க மனைவிட்ட கேளுங்க இதுல எத்தனை கல் இருக்கு சொல்லு அப்படின்னு. அவங்க அதை கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா உண்மையிலே தான் பேய். அப்படி அவங்களால சொல்ல முடியலன்னா அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராராம். பார்த்தா இந்த மனைவி வந்து இந்த பேயா அந்த சேர்ல உட்காந்துருக்காங்களாம். ஓஹோ நான் இவ்வளவு சொல்லியும் என்ன மீறி அந்த சாமியாரை பார்க்க போனியா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீ யாரை பார்க்க போன, அவரு உனக்கு என்ன கொடுத்தாரு, அந்த கல்லை என்ன சொல்லிதானே கொடுத்தாரு அப்படின்னு. இவருக்கு உடனே தூக்கி வாரி போட்டுருச்சான். இருந்தாலும் அந்த குரு சொன்னதை கேட்கலாம் அப்படின்னு அந்த மனைவி பேயா பார்த்துருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க அதுல எத்தனை கல் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மனைவியால எதுவும் சொல்ல முடியும். அப்படியே அதுக்கப்புறம் இருந்து அவருக்கு அந்த பேய் தெரியல. அப்ப இவ்வளவு நாள் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, இதெல்லாம் இவரோட கற்பனை தான். அந்த கற்பனையோட எக்ஸ்டென்ஷன். உண்மையிலே பேய் வரல, இவரா கற்பனை பண்ணி இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இவருக்கு தெரிஞ்சதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த பையுள்ளார எவ்வளவு கல் இருக்குன்னு எதுவும் தெரியல, அதனால அவங்களாலையும் சொல்ல முடியல அப்படின்னு. ஸோ இதை சொல்லிட்டு அப்படியே மெயின் சப்ஜெக்ட்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்ப இந்த பியூரிட்டிங்கிற சப்ஜெக்ட், அதுலயும் முக்கியமா இந்த காம விகாரம், அதுவும் அதே மாதிரி தான். அதுல ஏதோ ரொம்ப சுகம் இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்றோம், நம்ம கண்ணோட்டத்துல இருந்து அந்த மாதிரி பாக்குறோம். அந்த கண்ணோட்டத்தை தான் இப்ப நம்ம மாத்தணும். அதனால ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் வந்து ஹோம் ஒர்க். ஓகே, ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது அதுதான் எல்லாம் சொர்க்கம் மாதிரி இன்னைக்கு விளையாட்டுல காமிச்சு வச்சிருக்காங்க. அது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். ஆனா அந்த முழு மூவி எடுத்துக்கிட்டோம்னா அதுல அந்த விகாரத்துல போனதுக்கு அப்புறம் வருத்தம், கவலை, பச்சாத்தாபம், திருப்தி இல்லை, துக்கம், இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ அப்ப இன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை பாருங்க, அந்த கண்ணோட்டத்தை பாருங்க. என்ன இருக்கு உடம்புல, இது மலமூத்திரம் நிறைந்த ஒரு கவர் மாதிரி தான். வெளியில அந்த கவர் மட்டும் நல்லா இருக்கு, ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு ஒரு இன்ச்சு திறந்தா அது உள்ளார அந்த ரத்தம், எலும்பு, சதை இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மனசுக்கு சொல்லி புரிய வைக்கணும்.
அதாவது பியூரிட்டிங்கிறது வந்து நம்ம அதுக்காக அது கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். சண்டை போட்டா அதால ஜெயிக்க முடியாது. ஏன்னா டைரக்டா சண்டை போட்டு பார்த்துட்டோம், எவ்வளோ வட்டி பண்ணி பார்த்துட்டோம், என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா இன்னும் அதை ஜெயிக்க முடியல. அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறது, அது என்னவோ அதை அப்படியே வந்து பார்க்கறது. ஸோ இந்த தேகத்துக்கான அந்த ஒரு தவறான கண்ணோட்டத்துல இவ்வளவு நாள் இருந்தோம்ல, இந்த உடல் தான் சுகம், இந்த உடலை அழகை பார்க்கறது, அந்த விகாரத்தை போறது, அது அதோட டெப்த்ல போகும். ஸோ இன்னைக்கு கிளாஸோட சாரம் இதுதான். இது ரிலேட்டடாக உங்கள் ஒப்பீனியன் கூட ஷேர் பண்ணுங்க. இது 21 days இருக்கு இந்த பட்டி. ஸோ இந்த 21 days நம்ம கூட ஒரு பட்டி மாதிரி, நம்ம செல்ஃப் பட்டி மாதிரி பண்ணலாம். ஏன்னா மதுபன்லேருந்து வரும்போது நம்ம பண்ணும்போது அது ஒரு பலம் கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப்